ஹே கிராய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்பியான ஜூஸியான சிக்கன் 65 பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். வழக்கம் போல் வந்து வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு போகாதீங்க. லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஷேர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, லைக்கு கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குக்கும் தான் எனக்கு மோட்டிவ் ஆகும் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு. சரி, நான் ரொம்ப பேச வரல, வாங்க டக்குன்னு வந்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் 65 வந்து, அதாவது சிக்கனை வந்து போன்லெஸ்ஸாக வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அதில் சிக்கன் 65 மசாலா அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு, எப்போவுமே வந்து நான் தயிரும் எலுமிச்சப்பழம் தான் அதில் சேர்ப்பேன். இன்றைக்கி எலுமிச்சப்பழமும் பால் 1 கப்பு திக்கான பாலை சேர்த்தேன். நீங்கள் காய்ச்சும் சேர்க்கலாம், காய்ச்சாமலும் சேர்க்கலாம், அது உங்களோட விருப்பம். போட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து அதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் பொரித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு, அப்படியே ஜூஸியாக நல்லாயிருக்கும். பாலை சேர்க்கும்போது அது வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. பால் வந்து நிறைய விஷயத்தில் வந்து நல்லாயிருக்கும். பட் இந்த ஹார்டான விஷயத்துலலாம் நீங்கள் சேர்த்து அதை ஊற வச்சு சமைக்கும்போது அதுலேயுமே வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. நம்ம ஜஸ்ட்டு இப்போ ஃபேஷியல் ட்ரை பண்ணுறோன்னா கூட அதில் நீங்கள் பால் ஆட் பண்ணி பாருங்கள், ஃபேஸே அப்படியே க்ரீமியாக அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சமைக்கிற பொருட்களை பாலில் ஆட் பண்ணிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து குஷ்காவுக்கு பால் தான் ஊற்றினேன். அதுலேயும் 1 டம்ளர் பால் ஊற்றி குஷ்கா சமைச்சேன். சாப்பாடும் வந்து ரைஸ்லாம் வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே தயிருக்கு பதில் இனிமேல் நீங்கள் வந்து பாலை ஆட் பண்ணி பாருங்கள். தண்ணி சேர்க்காமல் கெட்டியான திக்கான பாலை சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணியும் சரி 65யும் சரி. பாப்பாவோட பர்த்டே இன்றைக்கி அப்படின்றதுனால தான் நான் இன்றைக்கி இதை சமைச்சேன். செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் கலர் பவுடர் எப்போவுமே போட மாட்டேன். நார்மலாக கொடுக்குற கரம் மசாலா அண்டு சிக்கன் பிரியாணி மசாலா, ரெட் கலர் சில்லி பவுடர் தான். இதில் தான் நான் வந்து இன்றைக்கி 65 மசாலா சமைச்சேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, நான் இது வந்து மீன் குழம்பு சட்டி, இது மீன் குழம்பு செய்கிறதுக்காக வாங்கினேன். அதில் சரி இதை பார்க்கும்போது இந்த தலப்பாக்கட்டு பிரியாணிலாம் இதில் தானே செய்வாங்க, ஸோ அதை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதில் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு தம்மை போட்டு செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நான் ஷேர் கொடுத்து அனுப்பிட்டு வீட்லேயுமே சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவ். திரும்பவும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. டெய்லி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு கொடுப்பாங்க. பாய்.